சத்தியமூர்த்தி நேர்மையான பத்திரிகையாளர். தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஒருவரையாவது நம்மால் நிச்சயம் மாற்ற முடியும். ஒரு தனி மனிதனின் மாற்றம் பிரபஞ்சத்தின் முன்னேற்றம். சத்தியமூர்த்தியின் நண்பன் ராகவன் நேர்மையான அரசியல்வாதி. சத்தியமூர்த்தியின் அடுத்த வாரிசாக கருதப்பட்ட பூபதி சக்கரபாணி அடுத்தது எம்எல்ஏயாக துடிக்கும் பூபதியின் நண்பன். தன்னுடைய நண்பன் சக்கரபாணியை எம்எல்ஏயாக்கும் திட்டத்தில் முதற்படியாக சத்தியமூர்த்தியை ஊருக்கு அனுப்பினான் பூபதி. சக்கரபாணி ராகவன் எம்எல்ஏ வீட்டு வேலைக்கார பொண்ணை காதலிப்பதாக நடித்து அவளை கொன்னுட்டு அந்த பழியை ராகவன் ஐயா கற்பழித்து கொண்டுட்டாருன்னு சொல்லி அவர் மேலே தூக்கி போட்டுட்டான். இதை ஊர் மக்களை நம்ப வைக்க ராகவ ஐயா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டு அவங்கள தூக்கில் தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுட்டான் சக்கரபாணி. செய்தியை மட்டுமே வெளியிடும் சத்தியமூர்த்தியினுடைய டூட்டா பத்திரிகையில் இந்த செய்தியை வெளியிட்டு பூபதி மக்களை முழுசா நம்ப வச்சுட்டான். இதுக்கு மேலும் உடந்தையா இருந்தது போலீஸ் ரமணா போஸ். ஊருக்கு போயிட்டு வந்த சத்தியமூர்த்தி ராகவனை பற்றி பூபதி எழுதின செய்தியை பற்றி ராகவன்கிட்ட கேட்க போக சக்கரபாணியோட சேர்ந்துக்கிட்டு பூபதி தவறான செய்தியை பேப்பரில் போட்டுட்டு திட்டமிட்டு ராகவன் ஐயாவை கொலை பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு சத்தியமூர்த்தி. ராகவன் ஐயா கொலையில் உள்ள உண்மையை பத்திரிக்கையில் எழுதி இவங்க 3 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி ஆஃபீஸ்க்கு போக, அடே சத்தியமூர்த்தி இங்கே வந்து நம்ம பேசலாம் கேட்டுட்டு நம்ம சோழியை முடிக்க ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரா, வாங்கடா நம்ம போய் அவர் சோழியை முடிச்சாதான் நம்ம சோழி தப்பிக்கும்னு சொல்லி பூபதி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாப்ல. சத்தியம் பேசுகிற சத்தியமூர்த்தி ஆஃபீஸ்க்கு போய் சத்தமே இல்லாமல் அவரை போட்டுட்டு அவரை தூக்கி அவருடைய டூத்தாட்டிங் ப்ரெஸ் மேலே கெட்டி வச்சுட்டு வந்துட்டாப்ல. சத்தியம் பேசின சத்தியமூர்த்தி உடம்பு மட்டும்தாங்க செத்துச்சு, ஆனால் ஆன்மா சாகலைங்க. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி ஆன்மா பூபதிக்கு கொடுத்த ஒரே ஆப்ஷன், பத்திரிக்கையாளராக இருந்தா நீயோ வம்சத்தில் யாரோ பத்திரிக்கையாளராக இருந்தால் நேர்மையாக இருக்கணும், இல்லைன்னா செத்துறணும். நீ சாகத்தண்டியும் இல்லை நீ நேர்மையாக தண்டியும் உன் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை உனக்கு சொல்லிட்டு உனக்கு தகவல் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆளாக கொண்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குது. பூபதிக்கு அவனுக்கு உதவி பண்ணுறவங்க அவன் உதவி பண்ணுறவங்க எல்லாரும் எப்படி சாக போகிறாங்கிற தகவல் முன்னாலேயே போகுது. அதே மாதிரியே அவங்களும் சாகுறாங்க. பூபதியால் ஒன்றுமே செய்ய முடியலை. தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய மரணத்தை தடுக்கணும்னா தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டு பூபதி தற்கொலை பண்ணிக்கிறாப்புல. பூபதி தற்கொலை பண்ணிக்கிறத அவருடைய பையன் பார்க்குறாப்புல. அப்பா பத்திரிக்கையாளராக இருந்ததுனால தான் செத்துட்டாப்புல, பத்திரிக்கையாளராக இருந்தால் செத்துருவாங்க, நம்ம பத்திரிக்கையாளர் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. விதி வலியதும் வாங்க. அதுக்கேற்றாப்புல பூபதியினுடைய பேரன் பரத்வாஜ் சாகர் பெரிய பத்திரிக்கையாளராக வராரு. ஆனால் அவரும் அப்பா மாதிரி துப்பாக்கூர் பத்திரிக்கையாளர் தான். அவர் தாங்க ஹீரோ. அப்புறம் என்ன, டூட்டா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்து ஹீரோவுக்கு தகவல் அனுப்பப்படுது. சொந்தக்காரன் வந்தவன் போனவன்லாம் எப்படி சாக போகிறான்னு சொல்லி தகவல் அனுப்பிட்டு அதே மாதிரியே சாகுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆளு தான் ஹீரோ இல்லை, தன்னுடைய பத்திரிக்கையாளர் மூலையை பயன்படுத்தி இதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி சத்தியமூர்த்தியை கண்டுபிடிச்சிட்றாப்புல. அப்படி இப்படிமா டூட்டா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் சும்மா போகிறேன்னு சொல்லி டூட்டா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஒரு தகவலை கொடுக்குது. என்னடா தகவல்னு பார்த்தா உன் மொண்டாட்டி இப்படி சாக போகிறா அப்படின்னு சொல்லி தகவல். நம்ம ஹீரோவுக்கு தலையே சுற்றி போச்சு. யாரா இவன் ஏன்டா நம்ம பொண்டாட்டியை கொல்ல போகிறான்னு. ஆனால் நம்ம ஹீரோ புத்திசாலி, இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் இவன் நம்ம பொண்டாட்டியை கொண்டுட்டு போயிடுவான். அதுக்கு பதில் டோட்டா பிரிண்டர் மிஷினில் போய் இதுக்கான சொல்யூஷனை காட்டலான்னு சொல்லி நேராக டோட்டா பிரிண்டர்கிட்டே வந்துட்டாப்புல. ஐயா சாமி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவள் வேற மாசமாக இருக்கா, அவளை கொல்லாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி ஹீரோ அழ ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் என்ன, ஒரு பேப்பர் அப்படியே ஆகாயத்தில் பறந்த மாதிரி நம்ம டோட்டா பிரிண்டருக்குள்ளே போக பிரிண்டர் என்ன சொல்லணும்னு நினச்சதோ அதை பிரிண்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சிச்சு. என்னடா பிரிண்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன்னு பார்த்தா ஒருவனுடைய மாற்றம் பிரபஞ்சத்தின் மாற்றம் அப்படின்னு எழுதிருச்சு. மாறணும்னு நினச்சிட்டு அடுத்த நாள் மீட்டிங்க்கு வேகமாக போயிட்டாப்புல. இந்த எம்எல்ஏயை நான் தான் டுபாக்கூர் வேலைலாம் பார்த்து எம்எல்ஏ ஆக்கினேன், நான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எம்எல்ஏயை நானே எம்எல்ஏ அனுப்பிடுறேன்னு சொல்லி மைக்கை பிடிங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த பயவுள்ள சும்மா அடிக்கத்தான் செய்வான், எம்எல்ஏலாம் எம்எல்ஏ அனுப்ப மாட்டான்னு முடிவு பண்ண தோட்டா அந்த பக்கம் அவன் ஒய்ஃபை கொல்லக்கூடிய வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்ன இருந்தாலும் ஹீரோ இல்லை, அதான் படார்னு திருந்துட்டாப்புல. திருந்தினதுக்கு அடையாளமாக எம்எல்ஏயை எம்எல்ஏ அனுப்பிட்டாப்புல. மனுஷனே சொன்ன வாக்கை காப்பாற்றும் பொழுது ஆன்மாக்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்குமா? ஹீரோயினை கொல்ல வந்தவனை கொன்னுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு தோட்டான். 3 மணி நேரம் எபிசோட 4 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். 3 மணி நேரம் எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹீரோ திருந்தனோட சத்தியமூர்த்தியோடைய ஆன்மா டோரா பிரிண்டர்லேருந்து வெளியே போயிடும்.